ஒருத்தரோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தாலும் அவரோட பாசிட்டிவ் திங்கிங் அந்த சுச்சுவேஷனை கடந்து அவரோட சுச்சுவேஷனை அவரோட கைக்குள்ள கொண்டு வரும். அதுவே ஒருத்தருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்க சுச்சுவேஷனையும் தலைகளாக திருப்பி போட்டுரும், லைக் கரப்பாம்பூச்சி கவுற மாதிரி. ஸோ இந்த நிலைமை உங்களுக்கு இருக்கு, இந்த நிலைமையில இருக்கீங்க, இல்லாட்டி ஃபியூச்சர்ல இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ, திஸ் வீடியோ ஃபார் யூ. இந்த வீடியோல பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி வளர்த்திக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சில டிப்ஸும் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பாசிட்டிவான அந்த வேலை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாமா? பாசிட்டிவ் திங்கிங் ஃபர்ஸ்ட். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எடுத்துக்கிறது தான் பாசிட்டிவ். இப்போ நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னா அவரை பார்த்தா எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துடும், அந்த விஷயம் நடந்ததுன்னா எனக்கு அதோட இம்பேக்ட் என்னோட லைஃப்க்கு ஒரு க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம எதுக்கு போய் அவரை போய் பார்த்துட்டு நம்மளுக்கு என்னத்தான் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சலிச்சு உட்காராம அவரை போய் நான் ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறேன், அவரை பேசிட்டு நான் அப்படியே அந்த வேலை அங்கே போகிறேன் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணுறீங்கல்ல, அதுதான் பாசிட்டிவ். தட் இஸ் ஹெல்ப்ஸ் யுவர் க்ரோத். பாசிட்டிவ் திங்கிங்கில் இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு டைனோசரே வருது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஆல் இஸ் வெல், நண்பன் படத்தில் விஜய் சொல்லுவார்ல, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை போகுமா அப்படிங்கிறது கிடையாது, அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய மன வலிமை பாசிட்டிவ் திங்கிங் தான் கொடுக்கும். உங்கள் பிரெயின் சொல்லும் ஹார்ட்டுக்கு, டே இதெல்லாம் சப்ப மேட்ரு, தட்டி விடலாம், நீ வெயிட் பண்ணு, அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் ஒன்று தட்டும் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்டை வாங்கிச்சுன்னா உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே டவுன் ஆயிரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே லப்பு டப்புன்னு அப்படியே வெளியில் அடிக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு. பாசிட்டிவ் திங்கிங்கில் ஒரு சிக்னல் நம்ம மூளை பிரெயின் நம்ம இதயத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஓகே, இட்ஸ் வெரி காம், இட்ஸ் வெரி நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி தட்டி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இந்த வரைக்கும் சொன்னது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். உங்களோட ப்ரெஷர் குறையும், அது பிளட் ப்ரெஷர், எனிதிங், ஓகேவா, ப்ரெஷர்ஸ் குறையும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டை உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். தென் நெக்ஸ்ட்டு உங்களோட சரௌண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லாட்டி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் எல்லாமே உங்களோட சரௌண்டிங் ஒரு பூஸ்டப் ஆகும், ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். பாசிட்டிவான அந்த வேலை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, பாசிட்டிவான அந்த பிஹேவியரை நீங்கள் வச்சுருக்கும் போது ஒரு பாசிட்டிவான வைபை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க வித் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில். இது ரொம்ப 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 ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களோட அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் ஒரு ஹீரோ, லைக் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பீங்க. இவன் பாடுறா, என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான்டா, அப்படியே செம்மையாக இருக்கான்டா அப்படிங்கிற ஒரு நேம் உங்களுக்கு வந்துடும். லிட்ரலி சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் ஆவீங்க. தென் நெக்ஸ்ட்டு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான வேலை நீங்கள் தாட் ஒரு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சொல்லுவார்ல, என்ன படம், வடிவேல் நடிச்சார்ல ஒரு படம், டபுள் ஆக்ஷன் நினச்சிருப்பாரு. அதில் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவர் கையில் கட்டாயிரும், அப்போ தென்னாலிராமன் கை கட்டாயிரும், அப்போவும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடான்னு பார்த்தா கடைசியில் மன்சூர் அலிகான், அது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த மாதிரி தான் எந்த விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு பாசிட்டிவான தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது மூலியம் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்க போகுது, கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கண்ணை எதுவுமே மூடாது. லைக் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைதலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸும் உங்கள் கண்ணை உங்கள் கண்ணுனா உங்கள் பிரெயினை மூடி இருக்காது, அது அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கான அந்த சான்சஸ், உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் நிறையா தெரிய ஆரம்பிக்கும்.
இது ரொம்ப 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 மச் நீடட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ மைண்ட் இட். ஒரு பையன் கிளாஸில் இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு பெரிய சிலபஸ் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த சப்ஜெக்டை நான் படித்தா எனக்கு புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான வேல அப்ரோச் பண்ணான்னா அவன் கண்டிப்பாக படிப்பான். அவன் கண்டிப்பாக அது அவனுக்கு புரியும். ஒரு டைம் படித்து புரியலனாலும் ஒரு 2-3 டைம் அவன் ட்ரை பண்ணி படித்து கண்டிப்பாக புரிய வச்சு அவன் மார்க்கை ஸ்கோர் பண்ணுவான். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங் என்ன கொடுக்கும்? பிரச்சனையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். இட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் அவர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? காலையில் லேட்டாக வந்துச்சிட்டேன். ஓகே, ஐயோ லேட்டாக வந்துருச்சிட்டமே, இன்னைக்கு முடிஞ்சுதுரா, போச்சுரா, இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கல, இந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணல, ஐயோ பஸ் வேறு கிடைக்காது, டிராஃபிக், ஊறப்பட்ட டிராஃபிக் இருக்கும், எப்படி போகிறோன்னு தெரியாது, ஆல்ரெடி பர்மிஷனில் இருக்கிறோம், என்ன பண்ணுறது முருகா அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பாடு போடணும்னு தோணும்ல. திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்ட, என்ன பண்ண போகிற? இது எப்படி பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். எப்படி பாசிட்டிவ் வேல லேட்டாக சொல்லணும். டக்குன்னு ஒரு லேட் ஆகி போச்சா, பொய்யவே சொல்லு, பரவாயில்ல. டக்குன்னு உங்கள் ஹெச்ஆருக்கோ யாருக்கோ சுப்பீரியர் ஃபோனை போட்டு மெசேஜை போடு, ஐயா லேட் ஆகி போச்சு, அதுக்காக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தப்பு லேட்டாக எழுந்திரிச்சது, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணிட்டு நாளையிலேருந்து இந்த மாதிரி வரக்கூடாது, லேட்டாக எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிடுங்க உங்கள் மைண்டுக்கு, உங்கள் ஹார்ட்டுக்கு. அதனால அது கரெக்டாக கேட்கும் சொல் பேச்சு. ஸோ ஓகேவா? அதை விட்டுட்டு லேட்டாக இருந்துச்சிட்டோம், ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே நசன்னு நீங்கன்னு வச்சுக்கோங்க மைண்டில். அடுத்து நீங்கள் போனீங்கன்னா தண்ணி வராது, முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்குமா, ரெடியாக ஆயிருக்குது, கேஸ் தீர்ந்து போயிடும், அதுவும் முடிஞ்சு போச்சு. கிளம்புவீங்க, செப்பலை போடுவீங்க, செப்பல் பிஞ்சு போயிடும். ட்ரெஸ் அயன் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட்டு போயிடும். பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க, பஞ்சர் ஆயிரும், பெட்ரோல் தீர்ந்து போயிடும், எல்லாமே போயிடும். இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? அங்கதான் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் ஆனது ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மூலம் என்னென்னலாம் கிஃப்ட்ஸ் கிடைக்குது? ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், அப்படியே மூளைல வெடிச்சு உங்களுக்கு ஒரு சைடு பக்கவாதம் வரும். அப்படி இல்லாட்டி ஆளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சரௌண்டிங் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நெகட்டிவான பீப்புள் அப்படிங்கிறத ஒரு நேம் கிடைக்கும். உங்களுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடிய சான்சஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் உங்களோட கண்ணை தான் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உங்கள் கண்ணை முன்னாடி நிற்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சான்சஸ் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஒரு மாதிரி தான் இருக்கும், கேவலமாக இருக்குது, ஐயோ என் லைஃப் இதை விட கேவலமாக போகவே போகாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அப்படி தான் இருக்கும். ஷுட் பி கண்டினியூ. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர், எனக்கு இப்படி தாங்க, அவ்வளோதாங்க, என் நேரமே சரியில்லைங்க, என் ராசி அப்படிங்க, எனக்கு தொட்டால் எதுவுமே விளங்காதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் புலம்பிக்கிட்டே இருப்பான். 24/7 வந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு எந்த மாதிரி புலம்புறானோ அதே மாதிரி தான் நடக்கும். அவன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காலேஜில் சொன்னீங்க வந்து சாப்பாடு ரெடியாக இருக்காது, பஸ்ஸு போயிருக்கும், பெட்ரோல் தீர்ந்துருக்கும், கரண்ட்டு போயிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே மாதிரி அந்த மாதிரி புலம்புறக்கூடிய அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா நடக்கும். இது நீங்கள் கண்குளிர பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. இப்படி அனுபவிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கம்பேரிசன் ஒன்று போட்டுருவோமா? ஒரு சூழ்நிலை, ஓகேவா? பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா டக்குன்னு விட மாட்டாங்க. அந்த விஷயம் ஏன் நடக்கலை, என்ன காரணத்தால் நடக்கலை, ஒரு தப்பாயிருச்சுல்ல, இதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம், கரெக்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து கைவிடாமல் அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த செக்ஷன் அவங்க அதை வந்து முடிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட். எடுத்தோன்னே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போக மாட்டாங்க. அதே இந்த சைடு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு டைம் வேண்டாம் வெறுப்புக்கு போயிட்டு அவன் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இது ஆகாதுன்னு நினச்சிட்டு தானே பண்ணுறான். அதனால அவன் அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பான். எடுத்தோடனே போயிட்டு பண்ணுவான், ஆகாது அவனால, அவ்வளோதான் எனக்கு வராதுப்பா, எனக்கு தெரியுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இதுதான் நெகட்டிவ் மைண்ட் செட்.
இது இன்னும் நல்லா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம், ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைம் பண்ணுவோம், 2 டைம் பண்ணுவோம். அதுக்கு மேலே எனக்கு இது செட் ஆகாதாட்டக்குது, சரி நான் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருல்ல, 1000 டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. 1001வது முறை தான் அவர் அச்சீவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த விஷயம் இந்த மாதிரி நான் பண்ணேன்னா என்னால் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 வழிகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த வழிகளை வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டில் வந்து அவர் ப்ராக்ரஸ் பண்ணுறாரு. சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த 2025ல் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரிங்க, பாசிட்டிவ் மைண்ட் தாட்டை எப்படி கொண்டு வர்றது நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சுனே அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எடுத்தோன்னே டபக்குன்னு எடுத்து ஃபோனை பார்த்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்துட்டு இல்லாமல் ஃபோனை தயவு செஞ்சு தொடாதீங்க. முடிச்சா நைட்டு உங்கள் ஃபோனை வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்காதீங்க. காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபஸ்ட்டு ப்ரெஷர் என்னன்னா பேட்ரி லோ அப்படின்னு வந்திருக்கும். அதை பார்த்துங்க, ஐயோ பேட்ரி வேறு லோ போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு படபடப்பு வருது இல்லை, அதில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ தட் ஃபோனை தொடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நாளில் வந்து இன்னைக்கு நம்ம கண்ணை முழிச்சிட்டோம், ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை முழிக்கும் போது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கண்ணை முழிச்சிருக்கோம். ஸோ நன்றி, இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூடை ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைலிங்கை போட்டுட்டு எந்திரிச்சிங்கன்னா, யாருமே இல்லை பிராஸ், யாருக்கு நான் ஸ்மைல் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்கல்ல, யார் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள். அப்படியே இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னு தான் சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, தெரியாது அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. பிகாஸ் என்னென்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களோட மேனேஜர் ஆகட்டும், உங்களோட டீச்சர்ஸ் ஆகட்டும், யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லாட்டி ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு தெரியாது, என்னை எப்படி பண்ண சொல்லுவீங்க, வேறு யாராவது தெரிஞ்சவன்ட்ட பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் தான் அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியாதுப்பா, நான் ஃப்ராங்காக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே. ஆனால் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவான்னா, உனக்கு தெரியல பட் நீ அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பக்கம் கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. இன்க்ரிமெண்ட், உங்களோட லைஃபோட இன்க்ரிமெண்ட், லைஃப் க்ரோத் சுத்தமாக இருக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் சில பல டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன். லைக் இந்த மாதிரி கார்த்திக் நான் கேட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேங்க சார், நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், அது பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஈவன் தோ தெரியலேன்னாலுமே தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காட்டுறதும் ஒரு தப்பு தான். பட் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன், அதை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மேனேஜருக்கு பச்சையாக தெரியும் இந்த விஷயம் உனக்கு தெரியாது அப்படின்னாலும், இருந்தாலும் அவன் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு அவங்களோட குட் புக்கில் வந்து உங்களோட நேம் ரிஜிஸ்டர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து இயர் எண்டில் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களால் முடியாது, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நெகட்டிவான அந்த ஒரு வேர்டிங்ஸை வந்து தயவு செஞ்சு உங்களோட மைண்ட்ல இருந்து தூக்கிடுங்க, ஓகேவா? விஷயம் ஒரு பிரச்சனையா ஒன்று இருக்குன்னா அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய தீர்வை வந்து பாருங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு அவ்வளோ பெரிய பாலைவனமாக இருந்தாலும் அந்த பாலைவனத்தில் எங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிறத தேடி தானே நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். ஹீரோஸ்லாம் வந்து தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி போய் ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான அந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒன் டே கிடைக்கல அப்படின்னாலும் மனம் தளராமல் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் வேவை வந்து அப்ரோச் பண்ணி அதை வந்து கிராப் பண்ணுவீங்க. இட்ஸ் மச் பெட்டர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப் க்ரோத். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் வாட் ஐ சே, ஓகே? இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன, நெகட்டிவ் திங்கிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நான் இங்கே சொல்லாத நிறையா கருத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுற வேவை வந்து முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாகவே மாறுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை கிராப் பண்ணுங்கள், பாசிட்டிவான திங்கிங்கை வந்து உங்கள் மைண்டில் வைங்க. உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் வரும்.
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வைப்ஸை வந்து வெளியில் கொடுத்துட்டே இருங்க. அதனால உங்களுக்கு என்ன பாஸ் ஆக போகுது, எனக்கு என்ன நினைக்க போகுது, அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கான பாசிட்டிவ் வைப்பை நீங்கள் கொடுக்க கொடுக்க அது ரெஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கே வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஆப்ஷனுமே கிடையவே கிடையாது. ஒரே ஆப்ஷன் பாசிட்டிவ் திங்கிங் தான். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பாசிட்டிவ் திங்கரா நெகட்டிவ் திங்கரா? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இவன் வந்து நெகட்டிவாகவே இருக்கான்ப்பா அப்படின்னு யாராவது நினைப்பீங்கல்ல, யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் ரஞ்சித். ஆல் இஸ் வெல் மறந்துடாதீங்க. ஆல் இஸ் வெல்.